ஒரு ஏக்கருக்கு நம்ம ஒரு வாட்டி தேங்காய் வெட்டோம்னா நல்ல மகசூல் தர்றதா இருந்தால் ஒரு 3000 வெட்டலாம் ஒரு ஏக்கருக்கு. நம்ம புயலை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒன்றுமே அதுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது. தென்னை மரத்தை அதுக்குன்னு புயலேருந்து பாதுகாக்கிறது எந்த வழிமுறைகளும் கிடையாது. ஒரு வாட்டி தேங்காய் இன்னைக்கு 18 ரூபா விற்கிது, ஒரு நேரத்தில் 30 ரூபா விற்கிது. அது தேங்காயை பொறுத்து தான் இருக்குது. வண்டுகள் தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும், தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தஞ்சை வாடல் நோய் பாதிக்குது. வாழ்த்துக்கள் சார். நன்றிம்மா. உங்களை பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க. அதிரையும் எப்பவும் நேர்களுக்கு வணக்கம். நான் ஒரு தென்னை விவசாயி, புதுக்கோட்டை கிராமத்தை சேர்ந்தவன். எனக்கு என்னை பற்றி தென்னையை பற்றி என்னட்ட பல தகவல்களை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், ஆசைப்பட்றேன். ஓகே சார். எத்தனை வருஷமா தென்னை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? தென்னை எனக்கு ஒரு 40 வருடத்துக்கு மேலே உள்ள இதில் அனுபவம் இருக்குது. எல்லாமே இங்கே தான், தோப்பு உள்ளதான் நம்மளுடைய வாழ்வாதாரமே இருக்குது. ஓகே சார். இப்போ 40 வருஷமா தென்னை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. தென்னை விதைப்பு முறையை பற்றி ஷேர் பண்ணுங்க. தென்னை விதைப்பு முறையை இப்போ வேளாண்மை துறையிலையும் தென்னங்கன்று கிடைக்கிது, நர்சரிகள்லையும் கிடைக்கிது. இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரிய மரங்கள்லேருந்து எடுத்து எப்போதுமே மகசூல் தர வேண்டிய மரத்தை நம்ம செலக்ட் பண்ணி அதுலேருந்து காய்கள் எடுத்து விதைப்பு செய்து 6 மாதங்களுக்கு பிறகு நடவு செய்தால் நல்ல பலனை கொடுக்கும். அது என் அனுபவத்திலே இருக்குது. பொதுவாக ஒவ்வொரு பயிரையுமே ஒவ்வொரு பருவத்தில் சாகுபடி செய்வாங்க இல்லையா? அந்த மாதிரி தென்னை மரத்தையும் எந்த பருவத்தில் சாகுபடி செய்யலாம்? தென்னை நடவு செய்கிறது உங்களுக்கு தமிழ் மாதமான ஆடி ஆவணியில் பயிர் செய்யலாம். ஏன்னா புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதம் மழை சீசன் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம நடவு செய்ய முடியாது. நம்ம ஆடி ஆவணிலேருந்து நம்ம அதை நடவு செஞ்சோம்னா அந்த வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பின்னாடி மழையில் அடிபடாமல் அது நல்லா வரும், நல்லா இருக்கும். தென்னை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு லாபம் கொடுக்கும் சார்? அது வருஷத்துக்கு ஒரு ஏக்கருக்கு நம்ம ஒரு வாட்டி தேங்காய் வெட்டோம்னா நல்ல மகசூல் தர்றதா இருந்தால் ஒரு 3000 வெட்டலாம் ஒரு ஏக்கருக்கு. ஒரு வருடத்திற்கு 6 முறை வெட்டலாம். 60 நாட்களுக்கு ஒரு முறை தேங்காய் வெட்டலாம். நம்ம சில பேர் 45 நாளுக்கு ஒரு முறை வெட்டுறாங்க. இருந்தாலும் 60 நாளுக்கு ஒரு முறை வெட்டுறது தான் சிறந்தது. அதே மாதிரி இப்போ ஒரு ஏக்கர்ல ஒருத்தவங்க தென்னை சாகுபடி செய்யறாங்கன்னா எவ்வளவு லாபம் கிடைக்கும்? லாபங்கிறது அண்ணனுடைய தேங்காய் விலையை பொறுத்து தான் இருக்கு. நம்ம என்ன பொறுத்தோம், ஒரு வாட்டி தேங்காய் இன்னைக்கு 18 ரூபா விற்கிது, ஒரு நேரத்தில் 30 ரூபா விற்கிது. அது தேங்காயை பொறுத்து தான் இருக்கு, எண்ணிக்கையை பொறுத்து தான் இருக்கு. 40 வருஷ அனுபவத்தோட தேங்காயிலேருந்து கிடைக்கக்கூடிய லாபத்தை பற்றி சொன்னீங்க. இப்போ அதே மாதிரி தேங்காயில் வகைகள்லாம் இருக்கும்ல, அந்த வகைகளை பற்றி ஷேர் பண்ணி. இருக்கு தேங்காய் குட்டை ரகம்னு ஒன்று இருக்குது, குட்டை நெட்டை ரகம்னு இருக்குது, நெட்டை ரகம்னு இருக்குது, ஸ்ரீலங்கன் நெட்டைன்னு ஒன்று இருக்குது. நம்ம ஏரியாக்கள் பொறுத்த வரைக்கும் குட்டை நெட்டை அதிகமாக பயிர் பண்ணுறாங்க, நெட்டைகள் பயிர் பண்ணுறாங்க. குட்டை ரகம் கம்மியாக தான் பயிர் பண்ணுறாங்க. நம்மளுக்கு குட்டை நெட்டையும் நல்ல மகசூல் தர ஏரியா, நம்ம மண்வளத்துக்கு ஏற்ற ஏரியா அது. இப்போ நீங்கள் என்ன மாதிரியான வகையை சாகுபடி செஞ்சுட்டு இருக்கீங்க? இப்போ நான் குட்டை கம்மியாக தான் பயிரிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த அதிகபட்சமாக குட்டை நெட்டை அதிகம் பயிரிட்டு இருக்கேன். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நெட்டையும் பயிரிட்டு இருக்கேன். இப்போ நம்ம சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள் அதிகமாக இருக்குல்ல, அதுக்கான காரணம் என்ன சார்? தென்னை மரங்கள் அதிகமாக இருக்காருன்னா தென்னை மரம் தென்னை மரத்துக்கு வளத்துக்கான மண்வளம் இங்கே இருக்குது. அந்த மண்வளத்துக்கு ஏற்ற மாதிரி அதனால இங்கே நம்ம தென்னை வர்றதுக்கான நல்ல மண்வளம் இருக்குது, சூழ்நிலைகளும் இருக்குது. அதனால தான் எல்லாருமே தென்னை போடுறாங்க. ஆட்கள் பற்றாக்குறையும் இருக்குது. மற்ற பயிர்களுக்கு ஆட்கள் நிறைய தேவைப்படும், தென்னை மரத்துக்கு அப்படி தேவைப்படாது. அதனால தான் சொல்கிறேன். எந்த ஒரு பயிராக இருந்தாலும் அதை சாகுபடி செய்யும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி தென்னை மரம் அப்படின்னு எடுத்துக்கும் போது வண்டுகளோட பிரச்சனை அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம்? வண்டுகள் தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும், தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தஞ்சை வாடல் நோய் பாதிக்குது. 2வது காண்டாமிருக வண்டு அதிகமாக பாதிக்குது. காண்டாமிருக வண்டுகளை பார்த்த வரைக்கும் பௌர்ணமி காலங்களில் அதிகமாக தாக்கும் தென்னம்பிள்ளைகளை. அப்புறம் சிவப்பு கூன் வண்டு ஒன்று இருக்குது, அது பாதிச்சுன்னா தென்னம்பிள்ளையை பாதுகாக்கிறதே பெரிய சிரமம். 2வது இந்த காண்டாமிருக வண்டு ஒரு வயசில் நம்ம நடவு நட்டதுலேருந்து 3 வயசு வரைக்கும் அதிக பாதிப்பு தரக்கூடிய காண்டாமிருக வண்டு. அதை நம்ம எப்படின்னா சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம அதை ப்ரேயர் வச்சு அடித்து வண்டை இது பண்ணலாம், கட்டுப்படுத்தலாம். சிவப்பு கூன் வண்டுக்கு நம்ம வேர் மூலியமாக மருந்து கட்டணும், அப்போ தான் அப்படி செய்யலாம். ஓகே சார். இப்போ வண்டுகளோட பிரச்சனையை குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல தீர்வு சொன்னீங்க. அதே மாதிரி தென்னை மரத்துக்கு ஆயுட்காலம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. நெட்டை ரகம் உங்களுக்கு 60 வயசு வரையும் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மகசூல் தரும். 60 வயசு வரைக்கும் மகசூல் தர்றது வாய்ப்பு இருக்குது.
குட்டை நெட்டை ரகங்கள் வந்து 45லேருந்து 55 வயசு வரைக்கும் குட்டை நெட்டை ரகங்கள் பலன் தர வாய்ப்பு இருக்குது. குட்டை ரகங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 30 வயசு 35 வயசு வரைக்கும் குட்டை ரகங்கள் பயன் தர வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். எந்த ஒரு பயிரை வந்து இப்போ நம்ம சாகுபடி செய்கிறோன்னு வைங்களேன், அது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கரெக்டாக வருமானா எப்படியோ லாஸ் இருக்கும். அந்த மாதிரி தென்னை மரத்துலையுமே லாஸ் ஆனிச்சுன்னா அந்த இடத்துல எப்படி ரீபிளான்டிங் செய்வீங்க? ஒரு 3 அடி அகலம் குழி எடுத்து 3 அடி ஆழம் குழி எடுத்து தென்னை நடவு செய்யணும். நடவு செஞ்சு அதிலேருந்து முறைப்படி பூச்சி தாக்காத அளவுக்கு மருந்தடித்து அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டுக்கிட்டு வரணும். தண்ணி முறையாக அதுக்கு கொடுக்கணும். சரியா உங்களுக்கு? அதுலேயும் சில தென்னம்பிள்ளைகள் வந்து பாதிப்படைஞ்சு வண்டுகளால் பாதிப்படைஞ்சு டேமேஜ் ஆகிடும். மறுபடியும் நம்ம அதையும் சில மருந்துகள்லாம் உபயோகம் பண்ணி தென்னம்பிள்ளையை நடவு செய்யணும். மறுபடியும் தண்ணி முக்கியம். தென்னை பொறுத்த வரைக்கும் நீர் ஆதாரம் ரொம்ப முக்கியம். கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணோம்னா கரெக்டாக வளர்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை. ஓகே சார். இப்போ அந்த தென்னை மரங்கள் நீங்கள் சாகுபடி செஞ்சு வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கு வயசாகிடுச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம பாதுகாப்பாக பராமரித்து கொண்டு வரணும்? தென்னை மரத்தை வரைக்கும் பெரிய மரங்கள் வந்து உங்களுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு தென்னை மரத்துக்கு வந்து 10 வயசு வரையும் பாதுகாப்பு தேவைப்படும். 10 வயசுக்கு போயிடுச்சுன்னு சொன்னாவே அதுக்கு பெரிய டேமேஜ் வராது. அப்படி அதுக்கு மேலே வந்துச்சுன்னு சொன்னால் சில வாடல் நோய்கள்னால பாதிப்பு வரும், புயல்னால பாதிப்பு வரும். அதுக்கு பிறகு தென்னை மரத்துக்கு பாதிப்பு இருக்காது. 10 வயசுக்குள்ளே தான் பிள்ளைய பார்க்குற மாதிரி தென்னம்பிள்ளையை பாதுகாக்கணும். இப்போ வந்து வயதான தென்னை மரத்தை எப்படிலாம் பராமரிக்கலாம்னு சூப்பராக சொன்னீங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து மற்ற பயிர்களை விட தென்னை மரத்தை காற்றழுத்தம் எப்படிலாம் பாதிக்குது? ஆமாம், ரொம்ப மனவேதனைக்கவும் உரிய விஷயம் இது. காற்றழுத்தம் வந்து நம்ம வந்து புயலை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா தென்னை ஒன்றுமே அதுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது. தென்னை மரத்தை அதுக்குன்னு புயலேருந்து பாதுகாக்கிறதுக்கு எந்த வழிமுறைகளும் கிடையாது. முடிந்த அளவுக்கு அந்த தென்னை மரத்து வேர்களுக்கு வேணால் நம்ம வந்து மண் அணைச்சி வைக்கலாமே தவிர புயல் தாக்குற அளவுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதில் தொழில்நுட்பம் ஒன்றும் இல்லாத. அடுத்த கொஸ்டினா, தென்னை மரத்துக்கு ஊடு பயிரா என்னென்ன பயிர்களை கொடுத்துட்ருக்கீங்க? தென்னை மரத்தவரையும் பொறுத்தவரையும் நான் வாழை போட்டிருக்கேன். ரொம்ப நாளாக வாழை ஊடு பயிராக செஞ்சுருக்கேன். கொஞ்சம் கத்தரியும் போட்டிருந்தேன். இப்போ தென்னம்பிள்ளையெல்லாம் பெருசாக போனதுனால கத்தரிக்கு வெயில் அதிகமாக தேவைப்படும், அதனால் அது எடுப்படல. இப்போ நான் ஊடு பயிராக வாழை ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஃபுல்லாக மற்ற பயிர்களையும் ஊடு பயிராக கொடுக்கலான்னா எந்தெந்த பயிர்களை சொல்லுவீங்க? தென்னை மரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நிழல் அதிகமாக படியும். அதிகமாக உங்களுக்கு ஊடு பயிராக போட முடியாது. சாக்கோன்னு இதை சொல்கிறாங்க. மிளகு போடலாம் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம ஏரியாவில் யாரும் மிளகு போடலை. ஒரு சில பகுதியில் மிளகு போடுறாங்க. நம்ம ஏரியாவை பொறுத்தவரை வாழை உங்களுக்கு இருக்குது. நான் சிறு கொய்யா மரங்கள், சில மரங்கள், பப்பாளி அப்படி இதெல்லாம் இருக்குது நம்மள்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி ஊடு பயிராக கொடுக்கறதுனால என்னென்ன பயன் கிடைக்குது நமக்கு? அது ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் தானே அது. ஆமாம், அது ஒன்றும் இல்லை. தண்ணியை வந்து தென்னை மரத்துக்கு நம்ம தண்ணி கட்டும்போது அதோட அதையும் இழுத்துக்குது. இந்த தென்னை மரத்துக்கு வைக்கிற உரத்தை அதையும் இழுத்துக்குது. நம்மளுக்கு ஒரு மன திருப்தியே கிடைக்குது. இப்போ தென்னை விவசாயத்தில் தொழில்நுட்பம்லாம் செயல்பாட்டில் இருக்கா? தென்னை மர தொழில்நுட்பங்கிறது ஒரு சாதாரண விவசாயம் தான். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா தென்னை மர வேர்களுக்கு வந்து மருந்து கட்டுவோம். அப்புறம் வந்து டானிக்கு வந்து தென்னை டானிக்குன்னு விவசாய பண்ணையில் இருக்குது. அந்த தென்னை டானிக்கு வாங்கி வந்து கொண்டு வந்து வேர்களில் கட்டுவோம் மகசூல் பெருக்கிறதுக்கு. தென்னை மர சாகுபடியில் தொழில்நுட்பத்தை பற்றி சொன்னீங்க. நெக்ஸ்ட் வந்து பருவகால மாற்றம்லாம் மழை வெயில்னு வருதுல்ல, அதுலலாம் எப்படி தென்னை மரத்தை பாதுகாக்கிறீங்க? தென்னை மரத்துக்கு அதுக்கு ஒன்றும் விசேஷமாக ஒன்றும் பண்ண முடியாது. பூச்சி மழைக்காலங்களில் வந்து பூச்சி அதிகமாக தாக்கும், வண்டு அதிகமாக தாக்கும். நம்ம அதுலேருந்து மருந்து கட்டி அதை பாதுகாத்துக்கிறது தான். வேறு ஒன்றும் யதார்த்தமாக பருவநிலையினால தென்னை மரம் அதிகமாக பாதிக்கப்படாது. ஓகே சார். தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் அதோட சாகுபடி முறையில் காய்ப்புகளை அதிகரிக்க என்ன செய்யலாம்? நம்ம வந்து ஒரு வருடத்துக்கு வந்து 2 முறை தென்னை மரத்துக்கு உரம் வைக்கணும். ஒரு முறை ரசாயன உரங்களை நான் வைக்கிறேன். ஒரு முறையில் வந்து மக்கின குப்பை, மாட்டுச்சாணம் இதெல்லாம் வைக்கிறோம். சில நேரங்களில் மைக்ரோ ஃபுட்டும் வைக்கிறேன். அப்புறம் வந்து வேர்களுக்கு வந்து தென்னை டானிக்குன்னு கிடைக்கிது, அதையும் வாங்கி நான் கட்டுறேன். சூப்பர் சார். இப்போ தென்னை விவசாயியா இருந்து அதிகமாக நீங்கள் சந்தித்த சவால்கள்லாம் என்ன? அதிக சவால்னா தென்னை இழப்பு தான். ஃபஸ்ட்டு கஜா புயலில் பாதிப்பு. கஜா புயல்லேருந்து ஒரு வாழ்வாதாரமே போயிடுச்சு. 20 வருட உழைப்பே போயிடுச்சு. கஜா புயலில் பாதிக்கப்பட்டு எனக்கெல்லாம் 250 மரம் போயிடுச்சு. இதை மீண்டும் தென்னை மரத்தை போட்டு இங்கே தென்னம் பாவி அதை காய்ப்பு கொண்டு வர்றதுக்கு சிரமம். தென்னை விவசாயிகளை பாதிக்க முக்கியமான விஷயம் கஜா புயல். 2வது வண்டு பிரச்சனை. வண்டு இதெல்லாம் கொண்டு வந்து 5 வருடம் வரையும் ஒரு தென்னம்பிள்ளை கொண்டு வருவது பெரிய சவாலான பிரச்சனை. இப்போ இந்த தருணத்தில் ஒரு விவசாயியாக இருந்து உங்களுடைய கோரிக்கைன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? விவசாயின்னு கோரிக்கைன்னு வச்சா தேங்காயை வந்து அரசே கொள்முதல் பண்ணணும்.
அரசே கொள்முதல் பண்ணுறதுனால பொதுமக்களுக்கும் அதில் நலன் இருக்குது, விவசாயிகளுக்கும் நலன் இருக்குது. அரசே கொள்முதல் பண்ணி தேங்காய் கொப்பரை இல்லை வெளிநாட்டுகள் ஏற்றுமதி பண்ணால் விவசாயிகளுக்கு பலன் தரும். ஒரு நல்ல முறையில 40 வருஷமா தென்னை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் அதுல ஏதோ மாற்றம் இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குது. இப்போ விவசாயிகள் விஷயத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. 40 வருஷத்துக்கு முன்னாடியே தேவையான போர் தண்ணியெல்லாம் அதிகமாக கிடைக்கல. இப்போ கிட்ட அங்கே போர் போட்டிருக்காங்க. தண்ணி வசதி தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தண்ணி தேவைப்படும், நீர் ஆதாரம் தேவைப்படும். ரசாயன உரம் வைக்கும்போது நம்மளுக்கு தண்ணி நிறைய தேவைப்படும். அதனால் இப்போ எல்லாருமே போர் செட்டு போட்டதுனால உரம் வைக்கிறோம், நல்ல மகசூல் கிடைக்குது. ஓகே சார், இது தென்னை மரத்துல குறும்பை உதிர்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும்ல, அதுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குறும்பை என் தோப்புல என் தோட்டங்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் குறும்பை உதிராது. காரணம், நான் 15 நாளைக்கு ஒரு வாட்டி பாத்தி கட்டி தண்ணி விட்டுறேன். தண்ணி ஃபஸ்ட்டு குறும்பை உதிர முக்கிய காரணமே தண்ணி தான் ஃபஸ்ட்டு. அதுக்கு பிறகு தான் அடுத்தடுத்த காரணங்கள் உங்களுக்கு. இப்போ நான் தேவையான உர மேலாண்மை கரெக்டாக பண்ணுறேன். வருஷத்துக்கு 2 வாட்டி பண்ணுறேன். நான் மைக்ரோ புட்டும் வைக்கிறேன், ரசாயன உரங்களும் வைக்கிறேன். அதனால் அது ஒரு புள்ள மாதிரி பார்த்துட்ருக்கேன். அதனால் என்னுடைய தோட்டங்களில் குறும்பை உதிராது. குறும்பை உதிருன்னா சத்து குறைபாடு தான். அதை நம்ம குறைவாக பராமரிக்கிறதுனால தான் குறும்பை உதிருது. நம்ம அதை கரெக்டாக செஞ்சோம்னா குறும்பை உதிராது. குறும்பை உதிராம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல தகவலை சொன்னீங்க. இப்போ அடுத்ததா மற்ற விவசாயிகளும் தென்னை சாகுபடியை ஒரு நல்ல முறையில் செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பொதுவாகவே தென்னை விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நீர் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பண்ணோம்னா குறும்பை உதிராது, நிறைய மகசூல் கிடைக்கும். நம்மளுக்கு மரம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதை கவனமாக பார்த்துக்க வேண்டியது, அவ்வளோதான். தேங்காயை அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ப்ராசஸாக என்ன செய்வீங்க? தேங்காய் நாங்கள் அறுவடை பண்ண பிறகு எங்களுக்கு மொத்த வியாபாரின்னு இருக்காங்க. அவங்க தோட்டங்கள்லேயே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு எங்களுக்கு அதுக்கான விலையை கொடுத்துருவாங்க. இது வரைக்குமே தென்னை விவசாயத்தை பற்றி நிறைய நல்ல தகவல்களை ஷேர் பண்ணீங்க. அதே மாதிரி கோடை காலத்தில் இதுக்கு நீர்ப்பாசன முறையெல்லாம் எப்படி செய்கிறீங்க? கோடை காலங்களில் நம்ம 2 முறை தண்ணி கட்டுற வழிகள் இருக்குது. ஒரு சில பேர் பாத்தி கட்டி தண்ணி கட்டுவாங்க, ஒரு சில பேர் தென்னை மரத்துக்கு வட்டி கட்டி தண்ணி கட்டுவாங்க. வட்டி முறையில் ஒரு மாதத்துக்கு 3 தடவை தண்ணியை விடணும். அதே நேரத்தில் பாத்தி கட்டிடுறவங்களுக்கு 2 முறை தண்ணி விட்டால் போகிறோம். கோடை காலங்களை பொறுத்த வரைக்கும் தண்ணி ரொம்ப அவசியம். அலட்சியம் விட்டோம்னா குறும்பை ஒதுஞ்சிடும். லாஸ்ட்டாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் ஒரு தென்னை விவசாயியா என்ன சொல்ல போகிறீங்க? கண்டிப்பாக அந்த வாழ்க்கையில் நேரங்களை வேஸ்ட் பண்ணக்கூடாது. கடந்த காலத்தை யாராலையும் எவ்வளோ காசு கொடுத்து வாங்க முடியாது. அதேமாதிரி இளமையையும் விட்டுறக்கூடாது. இளமையும் கடந்த காலங்களையும் நம்ம திரும்ப பெறவே முடியாது. நேரங்கள் நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது தான் நம்மளுடைய முன்னேற்றமே இருக்குது. நான்லாம் அடிமட்ட வாழ்க்கையிலேருந்து வந்தாலும் நேரங்கிறது ரொம்ப முக்கியம். அதிலே மேலும் வளர்ச்சியடைய நான் வாழ்த்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூம்மா.